சிவமங்கலம். அச்சமயம் இச்சமயம் என பாராது எச்சமயமும் அச்சமயத்தோடு அச்சப்பட பிறந்தவர்களே. அச்சமயம் இச்சமயம் என பாராது எச்சமயமும் அச்சமயத்தோடு அச்சப்பட பிறந்தவர்களாய் இந்த மனிதர்கள் பாருங்கள். ஏனெனில் அந்த மூலப்பிள்ளையை தக்க தசமதி தாயுடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தம் அங்கு கருதனில் தோன்றி இந்த ஜக பிரவேச வேளையில் துக்க சாகரம் கடக்கிறான். அந்த ஜீவன் இனம் புரியாத எதிர்பாராத அந்த துக்க சாகர நிகழ்வில் உயிர் தப்பி மண்ணை வந்து அடைகிறான். இந்த சகத்து அழுத்தமும் ஒருபுறம் அவனை கதற விடுகிறது. அங்கே விதைக்கப்பட்டு விட்டது முதல் அச்சம், மூல அச்சம், முதல் பதிவு. அதனுடைய மனம்தனில் முதல் விதை ஊன்றப்படுகிறது. இந்த களத்தின் கள யதார்த்தம் வழி என புரிகிறது. ஆதலால் அந்த முதல் அங்கு மூல அச்சம் அவன் வாழும் வரை தொடர்கிறது. பாருங்கள் என் செல்வங்களே, அந்த அச்சம் தவிர்க்கிறது தான் இங்கு மிச்சம் இருக்கும் விளையாட்டு. பாருங்கள், சத்தியம் சொல்கிறேன். அதனாலதான் இந்த மனிதன் இனம் புரியாத அச்சத்தில் இருப்பான். அச்சமயமும் தெரியாது, இச்சமயமும் தெரியாது, எச்சமயமும் அவன் இருக்கிறது அச்சமயத்தில். அச்சம் மிச்சம் இல்லாமல் வென்று வையுங்கள் என் செல்வங்களே. இந்த களத்தில் நாம் கற்றுக்கொள்கின்ற மூல பாடமாய் இருக்கிறது. பாருங்கள், அது ஒரு வைர நெஞ்சம். அதை பெறுங்கள். அச்சம் கடந்து வாருங்கள். மிச்சம் இல்லாமல் அச்சம் கடந்து வாருங்கள். இறையச்சம் மறவாதிருங்கள் எவ்வேளையிலும். மற்றபடி இந்த களம்தனில் நாம் அஞ்சுவதற்கு எதுவுமே இல்லை. மறந்து விடாதீர்கள். இறையச்சம் தேவை, எப்போதும் தேவை. வீழ்ந்த பின்னும் தேவை, வாழும் பொழுதும் தேவை, வாழும் முன்னும் தேவை இறையச்சம். அது சத்திய தர்ம என இரு பாகம் தாங்கி இருக்கு ஓர் உருவாய் இருக்கிறது. ஆதலால் சத்தியத்திலும் தர்மத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். எது சத்தியம் எது தர்மம் நமக்கு தெரியாது. அந்த நியதிகள் மாறி இருக்கக்கூடாது. அதனால அடி எடுத்தும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த இறையச்சம் இருக்க வேண்டும். மற்றபடி இந்த சகம் தண்ணியில் அஞ்சுவதற்கு எதுவுமே இல்லை என் செல்வங்களே. கடந்து வாருங்கள். அச்சம் தவிர்த்து பழகுங்கள். அது 100% அஞ்ஞானம் அச்சம் தந்தது, மெய்ஞானம் வீரம் தந்தது. மெய் அறிவின் பெயரால் நீ பெறுவது வீரமாய் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு இந்த உலகம் அசத்தியம் பேசுது, அதர்மம் செய்யுது அப்படின்னா அவர்கள் கோழைகள். ஆமா, அது ஒரு புழுக்கள், மனித புழுக்கள். சத்தியம் பேசுறதுக்கு வீரம் வேணும், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வீரம் வேணும். அவ்வளவுதான். எல்லாரும் உண்மையை பேசிடுவாங்களா? எல்லாரும் சத்தியத்தில் நிலை நின்றுடுவாங்களா? ஏன் அதுல மீண்டும் மீண்டும் இந்த மனிதன் பின்னடை விடுகிறான்? ஏனெனில் அவன் சர்வலாபக சந்தர்ப்பவாத கோழை. வெறும் லாபம் கருதி இந்த களத்தில் களமாடி கொண்டிருப்பவன். இதோ இந்த தேகம்தான் பிரதானம், இந்த சகத்தினுடைய அங்கீகாரம் தான் பிரதானம், நான் என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய நிலைப்பாடு இதுதான் பிரதானன்ற பெயரால, சுயநலத்தின் பெயரால, பொதுநலமின்மையின் பெயரால அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நரன் உருவில் ஒரு நரி. மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. நீங்கள் வீரர்கள், மா வீரர்கள். அச்சத்தையும் அச்சம் கொண்டு ஓட செய்துவிடும் வல்லமை பெற்றவர் நீங்கள். இடும்பை கிடும்பை படுப்பர், இடும்பை கிடும்பை படார். துன்பத்திற்கு துன்பம் தருகிற ஒரு வர்க்கம் இருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை. அது தரும் துன்பத்திற்கு துன்பப்படாது இருக்கும் பொழுது இவனை துன்பப்படுத்த வந்த துன்பம் பெரும் துன்பத்தோடு ஓடுகிறது. பாருங்கள், அச்சத்தை அச்சமுறச் செய்யுங்கள். மிச்சம் இல்லாமல்
அச்சத்தை 100% தவிர்த்து வையுங்கள். மெய் அறிவினால் மட்டுமே வாய்க்கும். இந்த அச்சத்துக்கு பின்னாடி ஒரு சில தொலைவு நீங்க உள் சென்று பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அச்சம் இனம் புரியாத அச்சமா இருக்கும். ஏதோ ஒன்று அது கருதி இருக்கும், அதுதானேன்னு அதை நம்ம தந்துட்டோம்னா அது அங்கு நிற்காது, அதுக்கு அடுத்தது அப்படியே கிளையா செல்லும். ஒரு புள்ளியை காட்டும், அந்த புள்ளியை நீங்க நிறைவு செய்துட்டீங்கன்னா அது என் திசையில் அங்கு என் கோணத்து பயணத்தை காட்டும், என் கோணத்து அச்சத்தை காட்டும். இன்னும் ஆழ்ந்து சென்றுகிட்டே இருந்தீங்கன்னா இப்படியே இது அச்சத்தின் பெயராலே நிலை நின்று இருக்கும். ஆம் செல்வங்களே, மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். இங்கு அச்சப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இங்கு நம்மையும் அறியாமல் நாம் இங்கு பணயம் வைக்கப்பட்டிருக்கிறோம். வேண்டாது கொடுத்த வரம் என தரப்பட்டிருக்கிறது இந்த தேகம். ஒரு விவசாயியின் விளைச்சலாய் நாம் விளைந்து கிடைக்கிறோம். நாம் சொல்லி அவன் விதைக்கவில்லை. அறுவடை செய்யும் பொழுதும் அந்த பயிரை கேட்டு அவன் அறுவடை செய்வதில்லை. இதுதான் சாஸ்வதமான உண்மை. இந்த உண்மையை உளமாற ஏற்றுக்கொள்ளுதல். எப்ப வேண்டுமானாலும் அழைப்பான், எப்போது அழைப்பான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய அச்சத்துக்கு பின்னாடி இருக்கிறது ரணம் மரணம், ரணபயம் மரண பயம். இது ரெண்டும் நம்மளுடைய ஆழ்நிலையில இனம் புரியாத துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தன்னை மட்டும் இல்ல, தன்னை சார்ந்து இருக்கவங்க தான் ஆடாட்டியும் தான் சதா ஆடுன்னு அதை ஏதோ உறவுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நடுக்கம் உங்களுடைய மூல உடமையா இருக்கிறது. மீண்டெழுந்து வாருங்கள். அச்சப்படவே படாதீங்க, பழகிங்க. ஒண்ணுமே கிடையாது. இங்க ஏற்பட்டிருக்கிறதெல்லாம் அந்த சூழ்ந்து இருக்கும் கருமேகங்கள் இங்கு அடுத்த காற்றுக்கு அசைந்து அந்த இடம்பெயர்ந்து சென்று விடும். அதே மாதிரிதான் தேகம் எனும் மேகம் வந்திருக்கிறது, இதுவும் சென்று விடும். தேகமே வா நான், மேகமே வா வான் இல்லை என் செல்வங்களே, மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். அச்சம்னா இங்கு முடிவான அச்சம், முழுசா முடிய போற இடம் மரணம், மரண பயம். நம் எனும் தன்மையை மறந்துட்டா மரண பயம் விளைகிறோம். மரணம் அப்படின்றத நீ மறந்துட்டீங்கன்னா மரணம் உன்னை விட்டு விளைகிறோம். இது ஒரு சம்பவம், இது ஒரு வியர்வை வடிகின்ற சமாச்சாரம், இது இந்த தேகம் எனும் சட்டை மாற்றுகின்ற சமாச்சாரம். இதை நான் ஒன்னும் தொட முடியாது. இது இயற்கை என்கின்ற பெயரால் இங்கு சுழற்சியில் இருக்கிறது. அதனாலதான் இந்த மனிதன் செயற்கையை அவனை வாழ வைத்து விடவே முடியவில்லை. அது குறித்த நேரத்தில் அவனை அகற்றி விடுகிறது. பாருங்கள் என் செல்வங்களை, மிச்சம் இல்லாமல் அச்சம் அகற்றுங்கள், அச்சம் தவிர்த்திரு. ஏன்னா நம்மளுடைய சுபாவமே அப்படி இருக்கு. ஏன்னா நம்ம இந்த தேகத்துல இருந்து கண்டது முதல்ல துக்க சாகரம் என பிறவி துன்பம். அது நம்ம மனசுக்குள்ள ஆழமா இருக்கு. அதனாலதான் இந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலோ அல்லது மாற்றி நடந்துட்டாலோ அகாலமா கத்துறது, விகாரமா கத்துறது, நிலை குலைகிறது, ஒரு பேரிடிய கண்டுட்டாலோ விபத்தை கண்டுட்டாலோ முதலில் அவன் எடுத்தோன்னு அவன் எடுக்கிற முடிவுங்கிறது நடுக்கம். தொடை நடுங்குகிறது, அகம் நடுங்குகிறது, மொத்தத்தில் தேகமே நடுங்குகிறது. அசையாதிருங்கள், சாயாதிருங்கள், பாயாதிருங்கள். இதெல்லாமே ஜாலம். எடுத்து வைங்க. அதெல்லாம் பெரும் பற்றுதலின் பெயரால் அவையெல்லாம் பற்றளவு உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆசையளவு அவஸ்தையை தந்துகிட்டு இருக்கு, இச்சையளவு இம்சையை தந்துகிட்டு இருக்கு. இதுதான் நிலைப்பாடு. இதை நீ சாட்சியா நீ காண தொடங்கிட்ட. இது என்ன காயம், இதனுடைய சுபாவம். அது காயம் தாங்குவதற்காக ஒரு மேடை தரப்பட்டிருக்கிறது. அந்த மேடைக்கும் பேரு காயம்தான். அதற்கு ஆதாரமா இருக்கிறது அகாயம். இது ரெண்டுனுடைய நோக்கமே காயம் தாங்கிறது தான். அப்ப அது வந்ததே அதற்கு தாங்கும் போது அந்த காயத்துல ஏன் கவனம் செலுத்துற? மீண்டெழுந்து வா. ரணபயத்தில் கவனம் செலுத்தாதே. நரனவே ரணதானே, ரணம் தவிர்க்கவே முடியாது. இது இதனுடைய சுபாவம் நினைச்சுக்குங்க. எதிர்பாராத அடிக்கும் எதிர்பார்த்த அடிக்கும் வித்தியாசம் இருக்கு. எதிர்பாராத அடி நிலைக்குள்ளேயே செஞ்சிடும். எதிர்பார்த்த அடி அவன் கையை நீட்டி வாங்கிக்குவான். அது எதிர்பார்த்ததுதான், அது வலிக்கும், அதை நான் கிரகிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கு. அப்ப எதிர்பாராத அடிங்கிறது வேற, எதிர்பார்த்த அடிங்கிறது உன்னால கிரகிக்கப்பட்டுடும். அதனால அதை எதிர்பார்த்திருங்கள்னு சொல்றேன். இந்த களத்தினோட சுபாவம் அதுவா இருக்குன்னு சொல்றேன். வேற எதையும் பெருசுபடுத்த வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். துன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சிவ பரம்பொருள் இருக்கும் இடம் பேரின்ப சாகரமாய் இருக்கிறது. அங்கு உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. மங்களம் பாருங்கள், சிவ மங்களம் பாருங்கள். அதுக்கு அங்க நமக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த கடலில் நீயும் ஒரு துளி. இன்று என்னமோ அந்த
அந்த மாய துளிக்கு இங்கு ஒரு தேகம் எனும் ஒரு பொய்யுடல் தரப்பட்டிருக்கிறது. அந்த மெய்ப்பொருள் இருக்கிற வரைக்கும் எதுவும் மெய் என சொல்லப்படும். மெய் உடலில் நீ இருக்கின்ற வரை மெய்யை அறிந்து விட வேண்டியது. அதன்பால் நீ நிலை பெற்று விட்டால் இந்த சகத்தில் எதை கண்டும் அஞ்சுவதில்லை. ஒரு பருந்தாலும் உள்ளம் கலங்காது உச்சபட்ச வைராக்கியத்தில் நிலை நின்றிருப்பீர்கள் என் செல்வங்களே. வைராக்கியத்தின் அளவு வையகத்தில் வாழ்வு உனக்கு சொந்தம். அவ்வளவுதான், வைராக்கியம்தான். நெல் உன் தேகத்திலிருந்து ஒரு உச்சபட்ச வைராக்கியத்தினால உன் மரணத்தையும் உன்னால சந்திக்க முடியும், எந்த ரணத்தையும் காயத்தையும் உன்னால சந்திக்க முடியும். அது உன்னை எந்த விதத்திலும் துன்பப்படுத்தி விடாது செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன், அன்பிற்கும் வீரத்திற்கும் அந்த லட்சணம் உண்டு. அன்புக்கு வழியே தெரியாது, வீரத்திற்கும் வழியே தெரியாது. இவ்விருவர்களை வெல்லவே முடியாது. அதனால அன்பால் வீரத்தால் உங்களை நிறைப்பித்துக் கொள்ளுங்கள். வேறு வழி இல்லை பாருங்கள். ஏன்னா நம்ம இக்கட்டுல இருக்கோம், இதெல்லாம் நம்ம கடந்துதான் ஆகணும். ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே விட தெரியலன்னா ஒரு பயம், அங்கு ஒரு பயம், இங்கு ஒரு பயம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு எல்லா கருத்து கோணல்களும் வச்சுட்டு இருக்கீங்க. என்ன நடக்க போகுது? முடிவா மரணம் தானே சம்பவிக்கும். அது ஒண்ணுமே கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு என்பதை சலனமில்லா பெருவாழ்வு என்பான் சிவசித்தன், நீ சதாவாசி சிவசித்தன். மரணமில்லா பெருவாழ்வு என்பது சலனமில்லாத பெருவாழ்வு. அவ்வளவுதான். எனக்கு மரணமே வந்தாலும் சலனம் தோன்றாதுன்னு நீ உன்னால திடப்படுத்திக்க முடியும். அந்த ஆழ்நிலை மெய்யறிவுக்கு நீ செல்லும் பொழுது உன் தேகம் ரெண்டாவது பொருளா தெரியும், சாட்சி பொருளா தெரியும், ஆட்சி பொருளா உன் உயிர் தான் தெரியும். அது தன்னுடைய மூல நிலையாம் ஆனந்த நிலையிலே சதா சர்வகாலமும் வீற்றிருக்கும். ஏன்னா நீங்கள் ஆனந்த மயர்கள் தான் சொல்றேன், ஆனந்த மயமா வீற்று இருப்பவர்கள் தான் சொல்றேன். அதெல்லாம் எதை கண்டும் அஞ்சாதீங்கன்னு சொல்றேன். சத்திய தர்மத்திற்கு அஞ்சுதான் தீரணும். ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்தது இறையா இருக்கு. அதனால இறையச்சம், இறையச்சத்தினுடைய கூறுகள் சத்தியம் தர்மம். சத்தியத்திற்கு இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமானா தயவு செய்து இதை கடந்தாதான் அதை அடைய முடியும். இந்த சகத்தினுடைய லாபங்களுக்காக, இந்த சூழ்நிலையினுடைய அழுத்துதலுக்காக, இந்த சமூகத்தினுடைய யதார்த்த போக்குக்காக நீ உன்னை சமாதானம் செய்து கொண்டால் அந்த வாசலில் நீ அந்த வாசலையே அடைய முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அங்கு மூல கருவறை செல்ல முடியும். நீ வாசலுக்கு தகுதியற்றவனாகி விடுவாய். ஏன்னா இங்கு வைத்திருக்கிறது அதுதான். அததான் குருமண்டலம் சொல்லுது. ஒரு தட்டில் தர்மமும் நஷ்டமும் இருக்கிறது குமரா, ஒரு தட்டில் அதர்மமும் லாபமும் இருக்கிறது. நீயே முடிவு செய்து கொள். ஒரு தட்டுல தர்மமும் நஷ்டமும் தான் இருக்கு, துன்பமும் தான் இருக்கு. இன்னொரு தட்டுல அதர்மமும் லாபமும் இன்னும் என்னென்னமோ இருக்கு. அவ்வளவுதான். இந்த தேகம் கொண்டு நீ எதுல நிலை பெறும் நிற்கிறாயோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் உன் தீர்மானத்திலே இருக்கு. அதனால இந்த களத்துல இறையச்சம் இடைவிடாத நம்மை தொடர்ந்து வர வேண்டும். வேறு எதற்காக இந்த இறைக்கான அச்சம் எந்த காரணத்திலும் தேவையில்லை. உன்னால பசியும் ருசிக்க முடியும். அவ்வளவுதான். அதனால அச்சப்படுறத 100% தள்ளி வையுங்கள். நீங்கள் வீரர்கள், மா வீரர்கள். ஒரு பெரும் கருத்தினால எதையும் வென்றுவிட முடியும். ஏன்னா ஆழ்நிலையில அந்த அச்சமயம் இருக்கு. அச்சமயம் அதன் பேரால் அது நிலை நின்று இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இனம் புரியாத குழப்பங்கள் உனக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கு. வர்றதெல்லாம் ஒரு அச்சத்தை விதைச்சிட்டு போய்கிட்டே இருக்கு. இதனால வாய்க்குமா, இதனால வாய்க்கும். நீ யார்? நீ சூக்குமன். நீ தேகம் தாங்கி வந்திருக்கிறாய். இதை அகற்றுவது சத்தியம். இதற்கு காயம், நோய், வறுமை தவிர இதற்கு வேற எதுவுமே மூல உடைமை கிடையாது. அதனால நீ இதற்கெல்லாம் நீ ஆட்படணுங்கிறதும் கிடையாது. இதெல்லாம் கடக்க வந்து இருப்பது. உடலையும் கடந்து செல்ல வேண்டும். இந்த வாழ்வெனும் கடலையும் கடந்து செல்ல வேண்டும். நீ நடக்க தான் வந்திருக்க. நடந்துகிட்டே இரு. நடராஜா, நடராஜா. எதை கண்டு அச்சம் கொள்ளாதே ராஜா. அப்பதான் நீ நடராஜனை போய் அடைய முடியும். எந்த சபையும் உன்னை அச்சப்படுத்தாது. சில சபைகள் உங்களை இன்பப்படுத்திடும். பிடித்ததா இருக்கும் சிலது, பலது பிடிக்காததா இருக்கும். ஆனா இது ரெண்டையுமே நீ கடக்கணும். அதே போல இந்த அச்சத்தையும் கடந்து வை, உடலையும் கடந்து வை, வாழ்வினும் கடலையும் கடந்து வை.
அச்சம் தவிர்த்து வாழ பழகுங்கள். நமக்கு அச்சம் கொள்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லை இல்லாத தன்னம்பிக்கையில் நிலை நின்று இருங்கள். இந்த சகம் எந்த சூழல் முடிச்சுகளை போட்டாலும் நீங்கள் அப்படியே அசையாது உற்று நோக்குங்கள். நம்ம என்னன்னா அதை கண்டு பயப்படுறோம். துன்பத்தை பார்த்தாவே காத தூரம் ஓடி போயிடுறோம். துன்பம் வருதுன்னா திடுதிடுன்னு பின்னங்கள் பிடர்திருக்கி ஓடி போயிடுறோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதிர் நின்று அதை ஊன்று கவனி, பின் நீ இயல்பாகவே வென்று விடுவாய். ஏன்னா அது மாயை ஏற்படுத்தின மாயை. இந்த நேரம் பகலில் தோன்றின இந்த இருள் செயற்கையான கருமேகத்தால் ஆனது. அது ஒரு மாய காட்சி. குளிர்ந்த காற்று வீசுனா முடிந்தது. அது மழை என பெய்து களத்தை உனக்கு விலக்கி விடும். இருள் அகன்று விடும். பிரகாசத்தில் நீ வசப்படுவாய். அதனால அச்சம் இல்லாமல் வாழ பழகுங்கள். அப்படி எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. இருக்கிற அச்சத்தை இந்த பக்கத்து இறை அச்சமா ஆக்கி வச்சிருங்க. அது ஒண்ணு எந்த நேரமும் தைலதாரையா நம்ம தொடர்ந்து வரணும். ஏன்னா நம்ம நரனில் வைக்கப்பட்டிருக்கிறோம். மனம் கொண்ட மனிதனில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இந்த சகம் சில அங்கீகாரங்களை கொடுத்திருக்கோம், சில நிலைப்பாடுகளை கொடுத்திருக்கோம், இல்லை எப்படியோ என்னென்னமோ இருந்திருக்கும். அதனால நமக்கு உட்பட்டவர்கள் தானே, நம்ம சார்புடையவர்கள் தானே அப்படின்னு நம்ம பாட்டுக்கு யாரையும் மனமுறிவு செய்திடக்கூடாது. காணலால, சொல்லால, செயலால எந்த விதத்திலும் அவர்களை நம்ம துன்பப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அவர்கள்லாம் அங்கு சிவம் எனும் சீவம் தாங்கி வந்திருப்பவர்களா இருக்காங்க. நரனுருவில் தெரியும் நமசிவாய தேவங்களா அந்த உயிர்கள் இருக்கு. அப்ப எந்த விதத்துல அவைகளை நான் அச்சப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் அது என் தேவனுக்கே தான் போய் சேரும். அந்த நிலைப்பாட்டின் பெயரால பயணம் செய்தாதான் நான் அவனர்களுக்கு பாத்திரமாக முடியும். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சில நிலைப்பாட்டுல நிக்கிறேங்கிற பெயரால தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள அவங்க ஏதோ ஒரு கதியில ஸ்தலத்துல இருக்கிறேங்கிற அந்த மாயினால சும்மா சாதாரணமா உதாசீனப்படுத்திடுவாங்க, சாதாரணமா புறந்தள்ளிடுவாங்க, சாதாரணமா வன் சொல் தீய சொல் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சத்தியம்னு சொல்றேன். நீ யாரையுமே உதாசீனப்படுத்திடக்கூடாது. அதுக்குதான் இந்த இரையச்சம். உன்னிடத்துல ஐயமெற்று உண்பவனா இருந்தாலும் அவனை கூட நீ உதாசீனமா பார்த்திடக்கூடாது. அவன் உனக்கு எதிராக செயல்பட்டவனா இருந்தாலும் உனக்கு எதிராக எதை செய்திருந்தாலும் நீ அவ்விதத்துல அவனை காணக்கூடாது. ஏன்னா நம் வாழ்வோடு நம்ம வினையும் சம்பந்தப்பட்டிருக்கு. வினை தனியா அது ஒரு கைச்சாத்திட்ட கையோலை கொடுத்துட்டு இது மாதிரி உங்களுடைய ஊழ்வினை வந்திருக்கிறேன், பிராரத்த கர்மம் வந்திருக்கிறேன், முன்னம் நீ செய் வினை நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வராது. அதெல்லாம் வாழ்வியலோடு வாழ்வியலா இருக்கும். சக ஜீவன்களோட ஜீவன்களா கலந்து இருக்கும். போதாதுங்கிற பெயரால உன்னுடைய அகம்ங்கிற பெயரால இயல்பாவே உன்னை குழப்பப்படுத்திடும், இனம் புரியாத துன்பத்தில் ஆழ்த்திடும் எல்லாருக்கும். ஆனா அங்க உங்க அகம் உங்களை தனியா உங்களை சில துன்பங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும். இதெல்லாம் இந்த நிலைப்பாடுகள் இருக்கு, கையாளுதல் இருக்கு. ஆமா, நீ எந்த அளவு சக ஜீவன்களுக்கு அச்சம் தருகிறாயோ, அவங்களை நடுங்க வைக்கின்றாயோ, அவர்களை துன்பப்படுத்து யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, அதற்கான 100 மடங்கு விலையை கொடுத்தாகணும். நீ என்ன பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, உன் நடு நெஞ்சு இருக்கு, அங்க இருக்கு மரணம் என்னும் கால கோடாரி இருக்கு. மரண பயம் என்கின்ற பெயரால கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் நமக்கு இருக்கு, எல்லாம் ஓடுனா ஓடுது, ஒடியானா ஒடியாருது அப்படிங்கிறதுக்காக நம்மளை பார்த்தா இந்த உலகம் இருக்குன்னு எந்த காரணத்தை கொண்டு இதெல்லாம் இனிப்பான விஷம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதெல்லாம் தங்க சிறைச்சாலை. ஒண்ணு இந்த களம் அது தீர்க்க வேண்டியது அனைத்தையும் தீர்த்துட்டு தான் விடும். அதனால எந்த ஜீவனையும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அவர்களுக்குள்ள இறைவன் இருக்கான். அதன் பெயரால நம்ம இறை அச்சத்தோடு அவர்களை அணுகணும். இங்க எல்லாம் சம அங்கீகாரம் பெற்று வந்திருக்காங்க. உடலின் மதிப்பை நீ உணராய். இங்க போராடிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. சில உறுப்புகள் பழுதடைந்திருக்கும், நல்ல உயர்நிலையில இருக்கவங்க அதற்காக அவங்க எதையும் தர தயாராக இருப்பார்கள். அப்படி மொத்த மாளிகையுமே விலை மதிப்பில்லாத மாளிகையை உடையவன். ஆனா அவனுக்கு பேர் பிச்சைக்காரன், அவனுக்கு பேர் வேலைக்காரன், அவனுக்கு பேர் ஒரு மிக சாதாரணமான சேவையாளன். இப்படி நம்ம சொல்லப்படுறோம். இல்ல, அது ஒரு பெரிய மாளிகை, விலை மதிப்பு மிக்க மாளிகை. ஒரு ஊசி முனை குருதியை கூட இந்த விஞ்ஞானம் செய்து விடவில்லை.
அப்ப அந்த தனித்தன்மையோட வந்திருக்காங்க. அங்கீகாரங்கிற பெயரால அல்ல வேற ஏதோ ஒரு பெயரால மேல கீழே ஆயிருச்சு. அவ்வளவுதான். எல்லாரும் அந்த சத்தியம் தர்மங்கிறது இருந்திருந்தா எங்கும் சமநிலை எதிலும் நடுநிலை அப்படின்னு இருந்திருக்கும். அப்ப இந்த மனம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த மனத்தின் பேரால ஏற்படுகின்ற சர்ச்சைகள் தான் இந்த மனிதர்களுக்குள்ள மேல கீழே அப்படிலாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மெய் அறிந்து நம்ம தான் அவைகளிலிருந்து விடுவிக்கணும். இங்க எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள், எல்லாமே நம்ம இறை நரனுருவில் நமசிவாய வேடங்கள். அப்படிலாம் நம்ம புறம் தள்ளிடக்கூடாது. கேட்க ஆள்ல நினைச்சுக்காதீங்க. சும்மா நம்ம என்ன நிலைப்பாட்டுல இருக்கோம் அப்படின்னு. உடல்ல தான் இருக்கும், அணு அணுவா இருக்கு, மறந்துடக்கூடாது. நீ கண்டது கொண்டது அத்தனையும் உன்னிடத்துல பிடுங்கி தூக்கி எறிந்துடும். அதனால வாழும் பொழுதே பற்றற ஆசையற இச்சையற ஒரு வாழ்வு வாழ்ந்துட்ட அப்படின்னா இந்த அச்சம் உன்னை விட்டு விலகிடும். எதிர்பார்ப்புலதான் ஆழத்துல அந்த அச்சம் இருக்கு. நீ மெய் அறிவின் பேரால மரணங்கிறது அது ஒரு உறக்கம் அப்படின்னு நீ உனக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடணும். இந்த ரணங்கிறது இது இதற்காக கொடுக்கப்பட்ட உடல் தான், இது அவ்வளவுதான். இந்த பந்தம் பாசம் அப்படின்றது எல்லாமே மாய வலைகள்ங்கிறத மறந்துடாதீங்க. எங்கேயோ இருந்து வெறும் செய்தியின் பெயரால் உன்னை குலை நடுங்க வைத்து விடும், உருள விடும், அள வைக்கும், தொலை வைக்கும், பதற வைக்கும், கதற வைக்கும். அதனால எந்த பந்தத்திலும் நீங்கள் ஆழ்ந்து போகாதிருங்கள். அதற்காக அவர்களை வெறுக்க சொல்லல. நம்ம வச்சு ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு சொல்றேன். அது வாழ்வு அது வாழ வந்திருக்கு, உன் வாழ்வு நீ வாழ வந்திருக்க. அதுக்குன்னு தனி ஓலை இருக்கு, தனி கணக்கு இருக்கு. அது தன் வாழ்வில் தூய்க்க வேண்டியதை தூய்த்தே ஆக வேண்டும். நீ வாழ்வில் தூய்க்க வேண்டியதை தூய்த்தே ஆக வேண்டும். உன் பசிக்கு நீ தான், என் பசிக்கு நான் தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் நம்ம இந்த குடும்பங்கிற கட்டமைப்பு இந்த மனம் கொண்டு வந்திருக்கிறதுனால அதுல கொஞ்சம் அந்த நெடி வீசும், அவ்வளவுதான். அதுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை. அதுக்குள்ள ஆழ்ந்து நீங்க நிலைகுலைந்து போக வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம இன்று வந்ததில்லை, இது நெடும் பயணத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நெடும் பயணம் இருக்கு. கடல் மணல் எண்ணீர்லாம் உன் தாய் தந்தை எண்ணுவதற்கு இல்லைங்கிறான். இப்படியே பிறந்து 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 தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த மேடைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்கள் இவர்கள். இதெல்லாம் இணை மாடுகள், அவ்வளவுதான். அந்த அளவு அதை நேசிச்சா போதுமானது. நான் தான் விருப்பம் வேணாம் வெறுப்பம் வேணாம், ஒரு தன் இருப்புல இருங்க, ஒன்னையவே சாட்சியா பாரு அப்படின்னு அதெல்லாம் சுத்த சாட்சியா நீ பார்த்தாக வேண்டும். ஞானம் சேருவதற்குண்டான வழியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அன்பு வைக்க வேண்டியவன் அங்கு இருக்கிறான், நீ பக்தி செலுத்த வேண்டியவன் அங்கு இருக்கிறான். அவனுடைய பிரதி துளிகளா பிம்பங்களா இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அங்கீகாரத்தினுடைய மூல காரணமே அவர்களுடைய பிரதிகளாய், அந்த மூலத்தினுடைய பிரதிகளாய் இவர்கள் இருக்கிறார்கள். அதன் பெயரால எவரையும் சமநோக்குடன் காணுதல் சாத்தியமான்னு கேட்காதீங்க. சுத்தமா சாத்தியமே கிடையாது, சுத்தமா சாத்தியமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னா, இந்த உண்மையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, அதுல ஆழ்ந்து விடுங்கள். இப்படியே செல்லும் பொழுது அந்த பற்றினுடைய அழுத்தம் குறைய தொடங்கும். தலைக்கு தலைப்பாக விட போச்சு, பெருநடுக்கம் குறுநடுக்கம் ஆனது, மீப்பெருநடுக்கம் சிறு நடுக்கம் ஆனது. அப்படிதான். ஏன்னா நம்ம தேகத்துக்குள்ள அந்த நடுக்கம் இருக்கு. சும்மா சொல்லிக்கலாம், அதெல்லாம் இருக்கு, யாருக்கும் இருக்கு, எப்போதும் இருக்கு. எந்த நேரத்திலும் இவன் அழுவான், எந்த நேரத்திலும் இவன் தொழுவான். எல்லாம் அப்படியே முறுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அங்கு வரும் நோய் வரும், ஆபத்து வரும், விபத்து வரும், இதன் பெயராலெல்லாம் அந்த ரணம் வரும். அந்த நேரத்துல அவர் அந்த உண்மையை உணர்ந்தவர் தான் சொல்றேன். அவர் தன் அகத்தை உன்னிடத்தில் காட்டவே மாட்டார். அவர் பெரிய பராக்கிரமன், பெரிய வீரன் தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருப்பாரு. அவர் வரலாறு அவருக்கு தெரியும். தேகத்துலதானே நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இறையச்சம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த இறைக்கான அச்சன்றதை 100% தள்ளி வையுங்க. இந்த மனிதன் சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் அடிமைப்பட்டுறான், சத்திய தர்மத்தை மறந்துடுறான். எத்தனையோ
பேதவாதங்கள் வந்துருச்சு, எவ்வளவோ வந்துருச்சு இந்த மனிதனுக்குள்ளார. இவங்களுக்குள்ளார அந்த பிரித்தாளும் சூழ்ச்சிகள் செய்யும் சூழ்ச்சிக்கு இரையாகி அங்கங்க குழுக்களா அவர்களுக்குள்ள பல பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். காரணம் இவர்கள்லாம் இந்த பேதாதி பேதாய நமோ நம அப்படின்னா எல்லா பேதத்திற்கும் பேதம் செய்த ஒரு ஏகன் இருக்கிறான். அவனுடைய திட்டம் பேதம் தான். இங்க இருக்கிற சவாலும் பேதம் கடக்கிறது தான். பேதவனம் கடந்தவன் தபோவனம் புகுகிறான். அதனால் என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, அச்சம் தவிர்த்து வையுங்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. உச்சி மீதில் வானிடின்ற போல் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படின்னு திடமாயிருங்கள், உறுதியா இருங்க. இந்த அச்சம் தான் உன்னுடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணம். இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கடந்து வந்துட்டு எவ்வளவோ இழந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கணம் நீ திடப்பட்டா இதற்கு மேல நீ எதை வேணாலும் செய்ய முடியும். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நன்மையாக இருக்கட்டும். நீ அர்ப்பண உணர்வோடு அச்சத்தை தூரமா வைத்துட்டு அந்த கர்மத்தில் நீ உன்னை ஆழ்த்தி விட்டால், அணு அணுவாக உன்னை நிறைத்து விட்டால், இன்றிலிருந்து தொடங்கி எதிர்வரும் காலத்தில் நீ விரும்பும் சாதனையை மிக சாதாரணமா செஞ்சிடலாம். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுல இவ்வளவு போயிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இவ்வளவு நான் இழந்துட்டு, நீ அதெல்லாம் எதுவுமே இழக்கல. இந்த நேரம் நீ உயிர் வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற மூல விலையாய் அவைகள் இருக்கின்றன. அதெல்லாம் விலை. அவர் பெரிய விலை கொடுத்திருக்காரு, நீ சின்ன விலை கொடுத்திருக்க. ஆனா விலை தான். அதனால அச்சத்தை தவிர்த்து நீங்கள் மீட்பெரும் சாதனையாளன் ஆகுங்கள். இந்த உலகத்திலே பெரிய விஷயம் அப்படின்னா தன்னை வெல்றது மட்டும்தான். நான் அறிதல் மட்டும்தான். அதுதான் இந்த உலகம். மனதின் பக்கம் போகவே போக மாட்டாங்க. மனதின் பக்கமே போகாத இவங்க உயிரின் பக்கம் போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மனதிற்கு பின்னாடி விளைஞ்சிருக்க இந்த பொறி புலனாதி இந்திரியாதிகள்ல ஆழ்ந்து அப்படி உணர்ச்சி பிளம்பா உணர்வு கடலா வாழ்ந்துட்டு கனவுகளோடும் கற்பனைகளோடும் அலங்காரங்களோடும் ஆடம்பரங்களோடும் படாடோபத்தோடும் நவ நாகரிகங்களோடும் இப்படி இந்த சகத்தினுடைய சாதாரண புகழுக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் இன்னும் எத்தனையோ இத்தியாதிகளுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து பழகி விட்டவர்கள் தன் மன வாழ்வை 100% வெறுக்கின்றனர், மறக்கின்றனர். ஆனா உன் வாழ்வு மனதை அடைவதாக இருக்கிறது. மனம் கடந்து மதம் கடந்துதான் நீ அங்கு உயிர் சேர முடியும். மனத்தையும் கடந்து வா, மதத்தையும் கடந்து வா. நீங்களாம் உயிர் குலம் ஒன்றே, தேவன் ஒருவனே உங்களுடைய இறைவன். ஒரே குலம் தான் நீங்களாம், மனித குலம். ஒரே இறைவன் தான். இந்த உண்மையை நம்ம பேருண்மையை உணர்ந்துடணும். அதனால எப்ப வேணாலும் அது நம்மளை அழைச்சிட்டு போவோம். நம்மளை கேட்டும் அழைச்சிட்டு போகாது, நம்ம மறுத்தாலும் விட்டுட்டு போகாது. மறுக்கிற அளவுக்கு நமக்கு போராட்டம் பற்ற அளவு அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த கணமே நான் மரணத்திற்கு தயாராக இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் ஒரு பெருவாழ்வு வாழ்ந்தேன், அது சத்தியம். இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. எதிர்காலத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இன்று வரை நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்வை வாழ்ந்தேன், அதில் நான் ஆழ்ந்தேன், அதன் பெயரால் நான் நிலை நின்று இருக்கிறேன். அந்த காலத்தை அந்த அனுபவ உணர்வுகளை நான் சமர்ப்பித்து விட்டேன். என் கணக்கு முடிந்தது. நாளை விடிந்தாலும் விடியலாம், விடியாது போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு உறுதிப்பாடோடு இருங்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன்.